சகோதர சகோதரிகளே, அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்குல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் மத்திய கிழக்கு ஒரு அமைதி நிலையை எட்ட முடியாத, எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். காசா மீதான தாக்குதல், அதற்கு பிறகு லெபனானுடனான சண்டை, ஹிஸ்புல்லாக்கள் சண்டைக்கு வந்தது. அதற்கு பிறகு ஈரானுடனான ஒரு பாரிய யுத்தம், அதையொட்டி ஈரான் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்கள் தற்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. சேம் டைம்ல அமெரிக்காவிலையும் தேர்தல், அதே போன்று இஸ்ரேலையும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய தலையீடியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடி வைத்திருக்கிறது ஈரான். ஹொர்முஸை திறக்கவே விடமாட்டோம் என்பதில் விடாப்பிடியாக இருக்கிற அதே நேரத்தில் மறுபுறமாக ரெட் சீல, செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் படைப்பிரிவுகள் செங்கடல்ல சவுதி அரேபியாவுடைய எந்த கப்பல்களையும் பயணிக்க விடமாட்டோம் என்று சவுதிக்கு மிக பெரும் அச்சுறுத்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பரந்துபட்ட பரபரப்பான பயங்கரமான சூழல் எப்பொழுதுமே இருந்து வரக்கூடிய இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான புதிய தடைகளை விதிக்கப் போகிறேன் என்கிற அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார். வேறு வழி அவருக்கு கிடையாது. ஈரான் மீது ஆல்ரெடி பல பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சில தடைகளை அவர்கள் விதிப்பதற்கு முற்படுகிறார்கள். அப்படி தடைகளை தொடர்ந்து விதிப்பதினூடாக ஈரான் ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று நினைக்கிறாங்க. இந்த தடைகள் எல்லாம் நேரடியாக ஈரான் மீது விதிக்கப்படக்கூடிய தடைகள். ஆனால் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, ஈரானுக்கும் சிரியா எல்லை, அதே போன்று ஈரானுக்கும் லெபனானுக்கும் இடையிலான தொடர்புகள், அதை தாண்டி ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான தொடர்புகள், ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையிலான தொடர்புகள் எல்லாம் நேரடியாக தரை வழியாக இருக்கக்கூடிய தொடர்புகளாக இருக்கிறது. எனவே துருக்கியில இருந்து தொடர் இறக்குமதிகளை ஈரான் செய்து கொண்டே இருக்கிறது, ஏற்றுமதிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஈராக்குடனான இறக்குமதிகள், அசர்பைஜான் வழியாக இறக்குமதிகள் என்று அவர்கள் ஓரளவுக்கு தங்கள் நாட்டுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதியும் செய்து இங்கிருந்து ஏற்றுமதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஈரானுக்கு மிகப்பெரியதொரு அழுத்தமாக அமெரிக்காவினுடைய புதிய தடைகள் மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தடைகள் ஈரானுக்குள் ஒரு மக்கள் எழுச்சியை மீண்டும் உண்டாக்கி விடலாம் என்கிற அச்சமும் இருக்கிறது. ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஐஆர்ஜிசியோடு இணைந்து செயல்படக்கூடிய ஃபசீஜ் படைப்பிரிவு இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்களுடைய நிலைமைகள் இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய தனியான படைப்பிரிவு. நமக்கு தெரிஞ்சு ஒரு சில நாடுகள்ல உலகத்துல இப்படி ஒரு படைப்பிரிவு இருக்கே தவிர ஈரான்ல தான் பிரபலமாக இந்த படைப்பிரிவு இருக்கிறது. எனவே ஃபசீஜ் படைப்பிரிவு இருக்கிற அந்த காரணத்தினால ஈரான் தன்னுடைய நாட்டுக்குள் நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அந்த மாதிரி விவகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய லெவல்ல வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லை மீறிவிட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில தான் தற்போது ஈரான் மீதான புதிய தடைகளை நாங்கள் விதிக்கப் போகிறோம் என்கிற அறிவித்தல்களை அமெரிக்கா விடுத்திருக்கிறது. ஆல்ரெடி ஈரானுடைய நாணய வீழ்ச்சி, ஈரானுடைய ரியாலுங்கிறது ரொம்ப லோவுக்கு இறங்கி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய $1 ஈரான்ல 14 லட்சங்களை தாண்டுகிற அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது. பணவீக்கம், அதே போன்று பொருளாதார நெருக்கடி, இதுவெல்லாம் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். அதை உண்டாக்குறதுக்கு தான் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தடைகளை கொண்டு வருகிறது. இதை எப்படி ஈரான் சமாளிக்க போகிறது என்கிற கேள்விகள் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ந்து லெபனானுடைய பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. லெபனானுடைய அரசுக்கும் இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை ஆல்ரெடி இத்தாலியினுடைய தலைநகர் ரோம்ல நடைபெற்று வந்தது. 7 சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையிலும் கூட லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாமல் இருக்கிறது. அதற்கு மெயின் காரணமே என்னன்னு கேட்டா, எதிர்வரக்கூடிய அக்டோபர் கடைசியில நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் தான். அந்த தேர்தலையொட்டி எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் லெபனான் அட்டாக் பண்றோம், நாங்கள் காசாவில் அட்டாக் பண்ணுகிறோம் என்பதை அவர்கள் தொடர்ந்து காட்டி வருகிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்களுக்கு பிறகு
மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. தொடர்ச்சியாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தினால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டி வரும். திரும்ப நாங்க சண்டைக்கு வந்ததுக்கு பிறகு ஹிஸ்புல்லாக்கள் வரம்பு மீறிட்டாங்க, ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துறாங்கன்னு யாரும் எங்க கிட்ட பேச வந்துடாதீங்க. சமாதானம்னா சமாதானமா இருக்க சொல்லுங்க, அது என்ன திரும்ப திரும்ப வந்து தாக்குதல் நடத்துறது என்கிற பாணியில இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நாயிம் காசிம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். எனவே ஹிஸ்புல்லாக்கள் அடுத்தது என்ன என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஈரானுக்குள் ஒரு முக்கியமான விவகாரம் உளவு தகவலாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சகம் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல பிரான்சினுடைய தூதர்கள் மீது ஊடுருவல் மற்றும் தலையீடு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறது, நாட்டுக்குள்ள ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டமிடுறது, இந்த மாதிரி யாரெல்லாம் பண்றாங்கன்னு ஒவ்வொரு ஏரியாவா ஈரான் தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மொசாதோட தொடர்புல இருக்கிறவங்க, சிஐஏவோட தொடர்புல இருக்கிறவங்க, இந்த மாதிரி நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு இருக்கிற வெளிநாட்டு சக்திகளை தொடர்ந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு 2 பேரை ஈரான் கைது பண்ணி இருந்தாங்க. அந்த 2 பேரிடத்துல விசாரணை நடத்திய நேரத்தில் பிரான்சினுடைய தூதுவர் ஆலயத்தை சேர்ந்த 2 தூதர்கள் இதிலே தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 2 பேரிடத்துல நடத்திய விசாரணைகளுக்கு பிறகுதான் இந்த 2 பேரும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தூதரக அதிகாரிகளே நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்திருக்கிறது ஈரான். எனவே ஈரானை பொறுத்தவரையில வெளிநாட்டு தூதரா உள்நாட்டில் இருக்கிறவனாங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. நாட்டுக்கு துரோகம் இழைக்கிற விதமாக மொசாதோடு அல்லது வேறொரு உளவு அமைப்போடு அவங்க தொடர்பு வச்சிருந்தாங்கன்னா அவங்கள தட்டி தூக்குவாங்கிறது தெரியும். இன்றைக்கு இந்த 2 பேர் மீது அடுத்ததாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்கள் என்கிற செய்திகளை ஈரான் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் விரைவில் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் வெளியிடுவோம் என்று சொல்லி சபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு யுஏஇ தன்னுடைய கப்பல்களை ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல அனுப்புறாங்க. நாங்க பிசினஸ் பண்ணத்தான் செய்வோம், நாங்க அனுப்பத்தான் செய்வோம்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவங்க எந்த ரூட்ல அனுப்புறாங்கன்னா வளமையான வடக்கு ரூட்ல அனுப்பல. வடக்கு ரூடுங்கிறது ஈரானுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கக்கூடியது. அவங்க தெற்கு பகுதியாக அனுப்புறாங்க. தெற்கு பகுதி என்பது ஓமானுடைய பார்டராக இருக்கிறது. ஆனால் ஈரான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க போனா நாங்க சொன்னா தான் நீங்க போகணும், நாங்க சொல்ற ரூட்ல தான் போகணும், நீங்க நினைக்கிற ரூட்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் யுஏஇனுடைய அரச எண்ணெய் கூட்டு தாபனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய டேங்கர் கப்பல் மீண்டும் ஓமான் வழியாக பயணித்த நேரத்தில் அதன் மீது ஈரானுடைய IRGC கடற்படை பிரிவு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதற்கு இன்றைக்கு பல நாடுகளும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு யுஏஇயும் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் திரும்ப திரும்ப ஒரு விவகாரத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எங்க கிட்ட கேட்காம போக கூடாது, நாங்க போக வேணாம்ட்டோம், உங்களை யார் போச்சோம்னா நீங்க அதை மீறி போறதுனாலதான் உங்க மேல நாங்க அட்டாக் பண்றோம். ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்காக்காரன் என்ன பண்ண போறாங்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இடையில நீ அமெரிக்காக்காரன் சொன்னா போயிருவியா, நாங்கள சொல்லணும் போறதுக்கு, அதனால எங்க பேச்ச கேட்காம நீங்க போனதுனாலதான் அட்டாக் பண்றோம்னு மீண்டும் மீண்டும் ஈரான் அதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்துல ஈரானுடைய தளபதி IRGC-னுடைய தளபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள், அவர் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் படைகளுக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏற்கனவே நடந்த எல்லா யுத்தங்களிலும் அமெரிக்காவினுடைய படைகளை முட்டுக்காலில் நிற்க வைத்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறார், முழந்தாளிட வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று என்றால், உலகத்திலேயே அதிக ஆயுதங்களை கொண்ட அதிக பலம் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் கப்பல்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தை நம்ம தற்போது முட்டுக்கால வச்சிருக்கிறோம். எனவே நம்முடைய இராணுவத்தின் பலத்தை தற்போது அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை ஈரான் மீது தாக்குதல் நடத்த வந்தாலும் இதே போன்ற எதிர் விளைவுகளை அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் சந்திப்பார்கள். எனவே அவங்க தான் முடிவெடுக்கணும், சண்டை பிடிக்கணுமா அமைதியா போகணுமாங்கிறத என்கிற விதமாக அவர்களுடைய அறிவிப்பு இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கடல்சார் கண்காணிப்பு சேவையான டேங்கர் டிராக்கர்ஸினுடைய ஒரு செய்தி இருக்கிறது. டேங்கர் டிராக்கர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரான் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய கார்க் ஐலாண்ட்ல ஒரு மிகப்பெரிய டேங்கர் கப்பல்ல கச்சா எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டிருக்கிறது.
ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.5 மாசமாக ஈரான் எந்த கப்பல்லையுமே எந்த ஒரு கச்சா எண்ணெய் பொருட்களையும் ஏற்றல. ஏன்னா அமெரிக்கா பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால, விற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க அதை எதையுமே பண்ணல. ஆனா இன்றைக்கு ஜூலை மாதம் கடைசிக்கு பிறகு முதல் தடவையாக ஈரானுடைய சூப்பர் டேங்கர் ஒன்று எண்ணெய்களை ஏற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் கார்க் ஐலண்ட்ல தான் ஏத்துறாங்க. ஈரான் எண்ணெய்களை நாடு முழுக்க உற்பத்தி செய்தாலும் கார்க் ஐலண்ட் வழியாகத்தான் அதை பிசினஸ் பண்ணுவாங்க. 90% ஈரானுடைய எண்ணெய்கள் கார்க் ஐலண்ட் வழியாகத்தான் போகும். அந்த கார்க் ஐலண்ட்ல தான் இவங்க இந்த சூப்பர் டேங்கர்ல கப்பல்களை ஏற்றுகிறார்கள். இந்த கப்பல்ல 2 மில்லியன் பேரல்களை ஏற்ற முடியும், 20 லட்சம் பேரல்களை ஏற்ற முடியும். அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரான் இதை யாருக்காக ஏற்றுகிறது, எந்த வழியில பிசினஸ் பண்ண போறாங்க? அமெரிக்கா ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மீறி ஈரானுடைய கப்பல் எப்படி வெளியே போக போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இந்த கேள்விகள் இருக்கும் போதுதான் அவர்கள் இந்த கப்பல்ல தற்போது எண்ணெய்களை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி பண்ண போறாங்க என்கிறது அவங்க பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறது என்பதை. அதை தாண்டி இன்றைக்கு மீண்டும் ஹவுதீஸ் படைப்பிரிவுகள் அல் மக்கா துறைமுகத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே 6 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் மூலமாக அல் மக்கா போர்ட்ல ஒர்க் பண்ணினவங்கள்ல 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2 மாலுமிகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்லியும் சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் யமனுக்குள்ளே இருந்து செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். குறைந்தது 8 பொதுமக்கள் இதிலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து யமனுடைய ஹூதிஸ் படைப்பிரிவு யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற படைகள் மீதும் படை தளங்கள் மீதும் அதே போன்று துறைமுகங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதிலே அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அல் மக்கா என்கிற துறைமுகம். இது யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்றவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக இருக்கிறது. அந்த துறைமுகத்தை கைப்பற்றுவதுதான் இவர்களுடைய அத்தியாவசிய தேவையாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில காசா தொடர்பான ஒரு கவலைக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில காசாவுல ஆக்சிஜன் நிலையங்கள்ல ஆக்சிஜன் தட்டுப்பாடு உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. முழுமையான ஒரு ஆக்சிஜன் முடக்கத்தை சந்திக்க போகிறது காசா என்கிற கவலைக்குரிய பயங்கரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி காசாவுக்குள்ள 34 ஆக்சிஜன் நிலையங்கள் இருக்கிறது. அதிலே 12 மட்டும்தான் தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது. ஆக்சிஜன் சிலிண்டர்களை நிரப்புறதுக்கு பயன்படுத்தப்படுகிற 30 கருவிகள்ல 4 கருவிகள் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே காசா மக்களுக்கு தேவையான, நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை, ஆக்சிஜன் பற்றாக்குறை என்று எல்லா பற்றாக்குறைகளுக்கும் காசா தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் தாங்க முடியாத சொல்லொணா துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தொடர்ந்தும் உங்களுடைய தொழுகைகளில் காசா அப்பாவிகளை காப்பாற்றி விடு இறைவா, அவர்களுக்கு அருள் புரிந்து விடு இறைவா, அந்த மக்களுக்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை நாம் முன்வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது எதுக்காக சொல்றேன்னா, நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு முழுவதுமே மனதுக்கு ரொம்ப அழுத்தமாக மாறி இருந்தது அந்த சம்பவம். ஒரு சகோதரர், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சகோதரர், நான் நேர்ல பார்த்தது கிடையாது, தொலைபேசியினூடாக தொடர்பு கொள்ளுகிற சகோதரர், நம்முடைய இந்த சமூக பணிகள் செயல்பாடுகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரர். அவர் நேற்று பேசும்போது, என்னோட வளமையில பேசுகிற சகோதரர், நேற்று பேசுகிற நேரத்துல திடீர்னு நமக்கு கவரேஜ் எதுவும் பிரச்சனையாயிடுச்சான்னு லைன்ல இருக்கிறீங்களா என்று கேட்கும்போது, அவர் லைன்ல தான் இருக்கிறாரு, ஆனா தேம்பி தேம்பி அழுதாரு. அது எனக்கு இன்னைக்கு முழுவதுமே ஒரு பெரிய மன அழுத்தமாக மாறி இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்காக அவர் ஒரு பெருந்தொகை பணத்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டில் அவர் இருக்கிறவங்க ஊடாக, குறிப்பாக ஜோர்டான் வழியாக, இந்தாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு நீங்க அங்க கொடுத்துருங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தா ஒரு பெருந்தொகை கொடுக்கிறாரு. அந்த எடுத்துக்கிட்டு போறவங்க பணம் கிடைக்குது, எவ்வளவு கொடுத்தாலும் எடுப்பாங்களா, பணம்ங்கிறது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? ஆனா எடுக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த பெருந்தொகையில ஒரு சிறிய தொகையை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்க தர்றது பெருந்தொகை, எங்க மக்களுக்கு தேவைதான், ஆனா என்னால கொண்டு போக முடியல, பார்டரால கொண்டு போக விடமாட்டாங்க என்று சொல்லி ஒரு சிறிய தொகையை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாரு. அதை கூட போகிற வழியில பார்டர்ல வச்சு அவரை பிடிச்சு பெரிய சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க, அவரை சிக்கலுக்கு தள்ளிட்டாங்க என்கிறத சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாரு. என்னன்னா, ஒரு சமூகத்துக்கு தேவை இருக்கிறது, அதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம்,
ஆனா எடுக்கிறதுக்கு முடியாம இருக்கிறாங்க. தேவை இருக்குது, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், கையில கொடுக்கிறோம், எங்களுக்கு வேணாமுங்கிறாங்க. அப்ப இன்னொரு சாரார் அவங்களுக்கு தேவை இருக்குதான், ஆனா அதை பெற்று எப்படி அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். இதை ரெண்டையுமே நினைச்சு ஒப்பிட்டு அவர் மிக கடுமையாக நொந்து போய் அழும்போது நம்மளால் அதை ஜீரணிக்க முடியாமல் இருந்தது. அதுல ரெண்டு காரணம்: ஒன்று, காசா மக்களுடைய தற்போதைய சூழல்; இரண்டாவது, நம்ம மக்கள் அந்த மக்களுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி நிற்கிறாங்க, கவலைப்படுறாங்க, உருகுறாங்க, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளால முடிஞ்சது இதை மட்டும் தான் பண்ண முடியும். நமக்கு அல்லாஹு தாலா அந்த ஈமானிய தன்மைகளை தந்திருப்பதே மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த சகோதரருக்கு அருள் புரிய வேண்டும், நிறையவே அருள் வளங்களையும் கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு செய்தியை கேட்கும் போது நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாம போனதுன்னா, காசாவினுடைய நிலை அப்படி இருக்கிறது. அவங்களுக்கு தேவை இருக்குது, கொடுக்கிறதுக்கு நாம் தயாராக இருந்தாலும் நேரடியாக இப்படி கொடுக்க முடியல, உள்ள கொண்டு போக முடியல. காசை கையில கொடுத்தா வேணாம் வச்சுக்கிறங்கன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நிலைமை இருக்குது. அதை நினைக்கும் போது நம்மளால தாங்க முடியும். அல்லாஹு தாலா தான் அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும், அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுக்க வேண்டும், அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் சகோதர சகோதரிகளே என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.